வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது பாடி டபுள் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 1984ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்ப இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை சோனி பிக்சர்ஸ் வந்து தமிழ் டப் பண்ணி யூடியூப்ல விட்டுருக்காங்க. இந்த படம் ஒரு எராட்டிக் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆக்டரோட ஜேர்னியை மையமா வச்சு இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. அந்த ஆக்டரோட பேர் தான் ஸ்கல்லி. இவர் வந்து ஸ்டார்டிங்ல வேம்பயர் ரோல் ஒன்னு பண்ணிட்டு இருப்பாரு ஒரு படத்துல. அதுல ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து சவப்பெட்டிக்குள்ள படுத்திருந்து எந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியை இவரால் பண்ணவே முடியாது. காரணம், இவருக்கு கிளாஸ்ட்ரோபோபியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கிளாஸ்ட்ரோபோபியா அப்படின்றது இந்த குறுகிய ஸ்பேசஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு இருக்கும். அதனால அவருக்கு அந்த சான்ஸ் அப்படின்றதும் போயிடும். அண்ட் ஆல்சோ அவரோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அவரை கழட்டி விட்டுருவாங்க. சோ தங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்கிற அவருக்கு சாம் அப்படின்றவர் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அதாவது சாமோட ஃப்ரெண்டு வந்து வெளியூருக்கு போயிருப்பாரு. அந்த டைம்ல அவரோட வீட்டுல வந்து நீ தங்கிக்கலாம், அது ஒரு பாஷான வீடு, அதுக்கு ஜஸ்ட் ஹோம் சீட் மட்டும் பண்ணுன்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அந்த வீட்டுல ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஒரு லென்ஸ் ஒன்னு இருக்கும். அந்த லென்ஸ் வழியா எழுத்த வீட்டுல நடக்கிற விஷயங்களை பார்க்கலாம். அந்த வீட்டுல ஒரு அழகான பெண் ஒருத்தங்க இருக்காங்க. சோ அந்த பொண்ணை வந்து இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு சில டேஞ்சர் இருக்கு அப்படின்றத இவர் உணர்றாரு. அந்த பொண்ணை ஃபாலோவும் பண்றாரு. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது, அந்த பொண்ணு யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவருக்கு என்ன ஆகுது, அந்த கிளாஸ்ட்ரோபோபியா போச்சா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது பாடி டபுள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பொதுவா சினிமால அந்த டூப்புக்காக யூஸ் பண்றது அப்படின்னே சொல்லலாம். சோ இங்க எதுக்காக அந்த பாடி டபுள் அப்படின்றத யூஸ் பண்றாங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள்ல ஒரு மாதிரி த்ரில்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கு சில சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பாடி டபுளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சோ அதை வச்சு சில த்ரில் அப்படின்றதையுமே ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கிளாஸ்ட்ரோபோபியா எப்படி போகும் அப்படின்றதையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வழியா காட்டியிருப்பாங்க. அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு கதையா தான் இந்த கதையை கொடுக்கவும் முயற்சி பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல மேக்கிங் வைஸ்மே ஒரு பயங்கர ஸ்டைலிஷான ஒரு மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த காலகட்டத்திலே நிறைய விஷயங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாவே பண்ணியிருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 2 hours மூவி தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்தை இப்ப பாக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த படத்துல வரக்கூடிய நிறைய விஷயங்கள் ரொம்ப அவுடேட்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த படத்தோட டிராமாஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து ஒரு பிலிம் ப்ரொடியூசரா இவர் நடிச்சு ஒருத்தங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். அதெல்லாமே ரொம்ப டிராமாட்டிக்கா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸே கொஞ்சம் டிராமாட்டிக்கான ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்களை ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான டிராபேக்ஸ் அப்படின்றது இந்த படத்துல இருக்குதான் செய்யுது. பட் ஸ்டில் இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எப்படி ஒரு எராட்டிக் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் இருந்துச்சு அப்படின்றத நீங்க கண்டிப்பா இந்த படம் வழியா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. பட் இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா அடல்ட் கண்டென்ட் ஏராளம் இருக்கு. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.